கிங்டம். ஸோ இதில் வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம விஜய் தேவரகொண்டா. ஸோ இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் நம்ம ஜெஸ்ஸி படத்தோட டேரக்டர் அண்ட் மியூசிக் போட்டிருக்கிறவர் அனிருத். ஸோ முக்கியமாக சொல்லணும்னா விஜய் தேவரகொண்டாவுடைய ப்ரெசன்ஸ் ஸோ இதில் சூப்பராகவே இருந்தது. ஆனால் அவர்கிட்ட ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னன்னா ஜெஸ்ஸி படத்தோட டேரக்டர் போயிட்டு இவர்கிட்ட என்கிட்ட கேஜிஎஃப் மாதிரி சலார் மாதிரி ஒரு கதை இருக்குங்க சார், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே ஒரு கதையை வந்துட்டு பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து ஸோ கொஞ்சம் வேலைப்பாடு பார்த்து அந்த ஸ்க்ரீன் பிளேவை விட இதை கொஞ்சம் வீக்காக எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு படம் தான் இது. பிகாஸ் இதில் ஸ்க்ரீன் பிளேன்றது நிறைய இடத்துல அடி வாங்குது, நிறைய இடத்துல வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேவே இல்லாமல் ஒரு மாதிரி எம்டியாக போகுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் லைக் இதில் கேரக்டர் ஆர்க்குன்றது ஹீரோட கேரக்டரே வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்து வீக்காக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் வீக்காக இருக்கும் போது அவருடைய பர்பஸ் என்னன்றது தெரியாமல் போயிடுது. அண்ட் அந்த பர்பஸும் வீக் ஆகிடுது அப்படி தெரிஞ்சாலுமே. அண்ட் அதான் இந்த படத்துடைய மேஜர் ப்ராப்ளம். அண்ட் இதில் பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நெகட்டிவாகவும் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த ஸ்க்ரீன் பிளே மேட்டர் தான். ஸோ அதை மட்டும் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை தவிர பார்த்தோம்னா என்ன இருக்குது, சரி பார்ப்பாங்க, ஒரு தடவை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் மேபி. அண்ட் மியூசிக் வந்துட்டு ஆக்சுவலாக சூப்பராக அந்த பிஜிஎம் ஸ்கோராக நல்லா பண்ணியிருந்தார் அனிருத். ஆனால் அதே சமயத்தில் லைக் சாங்ஸாக வந்து ஓகேஷாக தான் இருந்தது, பெருசாக அவ்வளோவா எனக்கு ஒர்க் ஆகலை. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணா ஒர்க் ஆகும் இந்த கிங்டம். பை பாய். இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவி கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.